ரொம்ப சாதாரண வானரன் மாதிரி சின்ன ரூபத்தில் இந்த மரத்துலேருந்து அந்த மரம், அந்த மரத்துலேருந்து இந்த மரம்னு தாண்டி வந்து ஒரு சிம்ஷுபா விருட்சம் அந்த மரக்கிளையில் உட்காந்துண்டு பார்த்துன்னு இருக்கிறார். இப்பயே போய் பேசிடலாமேன்னா, இதுக்கு சமயம் பார்த்து பேசணும். பட்டுன்னு நான் செய்ய வேண்டிய காரியத்தை பண்ணுறேன்னு நினச்சின்னு குதிச்சு இருக்கிறவாளையும் ஆர்ப்பாட்டப்படுத்தி தேவியும் பயமுறுத்தி அதுக்குள்ளேயே ராவணனும் வந்து இவனை பிடிச்சுன்னு போயிட்டாருன்னு வச்சுப்போம், வந்த காரியத்தை முடிக்க முடியாது. அதெல்லாம் ரொம்ப நன்னா அவருக்கு கிளவராக ஹேண்டில் பண்ண தெரியும். அதனால் காதயந்தீக காரியானி தூதாஃப் பண்டித மானினஹா அப்படின்னு செய்ய வேண்டிய காரியத்தை தூதர்களே கெடுத்துடக்கூடாது. எதை சாதிச்சுன்னு போகணும்னு வந்தோமோ அதை நம்மளே ஸ்பாயில் பண்ணிடக்கூடாது இல்லையா? அதனால் மரக்கிளையில் உட்காந்துண்டு எதிர்பார்த்து காத்து இருக்கார். தேவியை பார்க்கிறார் கிட்டக்க. ததோ மலின சம்வீதாம் ராட்சசி விஸ்ஸமாவிருதாம் உபவாச கிருசாம் தீனாம் நிஸ்வசந்தீம் புனః புனः. அன்றைய தினம் கட்டின்ற மெலிந்த அந்த வஸ்திரம் அதுதான் கட்டின்றிருக்கிறா. அன்றைய தினம் தலை பின்னின்றது தான் ஏகவேணி தரையாக அப்படியே உட்காந்துருக்கா. சாப்பாடே இல்லை, தூக்கமே இல்லை, தண்ணீர் கூட குடிக்கல. இந்த ராவணன் வீட்டிலேருந்து ஒரு புடி அன்னம் நான் சாப்பிடுவேனான்னு அப்படின்னு உட்காந்துருக்கேன். ஒரு நாள் 2 நாள் இல்லை, 10 மாச காலம் ஓடி போச்சு. அப்படியே மெலிந்த திருமேனியோட உட்காந்துருக்கிற தேவியை பார்த்தா என்ன ஒரு பொறுமை, என்ன ஒரு அருமை, என்னன்னு சொல்லுவேன்னா. சிதிக்ஷமா புஷ்கர சன்னிபாக்ஷி யா ரக்ஷிதா ராகவ லக்ஷ்மணாப்யாம் சா ராட்சசேபிஹி விக்ருதேக்ஷணாபிஹி சம்ரக்ஷதே சம்பிரதி விருட்சமூலே. சிதிக்ஷமா தாயாரை போல பெண் அப்படின்னு சொல்லுவா. பூமியிலிருந்து அயோனிஜையாக தோன்றினவளாச்சு. சாதாரண ஒரு அம்மா பெற்ற பொண்ணான்னு கஷ்டப்படுறதுக்கு எப்பேற்பட்ட ஓ தேவி. யஜ்ஞ பூமிக்காக யஜ்ஞத்துக்காக பூமியை விழும்பொழுது எங்கேயாவது நாம் இப்போ கூட நியூஸ்லலாம் பார்க்குறோம் இல்லையா, பஞ்சலோக மூர்த்திகள் கீழே பூமியிலிருந்து கிடைச்சா எப்படி கிடைப்போமோ அது போல தங்க பதுமை மாதிரி தேவி கிடைச்சாலும் ஜனக மகாராஜாவுக்கு. பாம்சு குண்டித சர்வாங்கீம் அப்படிங்கிறார். திருமேனி எங்கும் புழுதி படிஞ்சிருக்கு. அந்த புழுதியெல்லாம் தொடச்சி தனது வஸ்திரத்தினால அந்த குழந்தைய தூக்கினார் ஜனக மகாராஜா. அது உன் பெண்ணாக நினைத்து நீ வளர்ப்பாயாக அப்படின்னு அசரீர வாக்கு கேட்டுது. அப்படி வளர்த்த பெண்ணாச்சு. சிதிக்ஷமா புஷ்கர சன்னிபாக்ஷி. தாமரை கண், பேர்பட்ட ஒரு கண், கிருபையே தயையே வருஷிக்கக்கூடியதான அப்பேற்பட்ட நயனங்கள். எந்த ஒரு தேவியை இந்த ராம லக்ஷ்மணர்கள் கட்டும் காவலுமா வச்சு அப்படி ரட்சிச்சாலோ அந்த தேவியை கொண்டு வந்து இங்கே வச்சுண்டு இந்த ராட்சசிகள் எல்லாம் ஒன்று ஒவ்வொரு விதமாக இருக்கு. ஒவ்வொரு விதமாக இருக்குங்கிறது மனுஷாளுக்குள்ளேயே எல்லாரும் ஒவ்வொரு விதம் தான், அதை சொல்லலை. பார்த்தா ரூபமே ஒவ்வொரு விதமாக இருக்குமா. ஒன்றுத்துக்கு கண்ணே இருக்காதான், வயத்தில் கண் இருக்குமா. ஒன்று காதே இருக்காதான், ஒன்றுக்கு தலையே இருக்காதான், வயத்தில் தலை இருக்குமா. ஒன்று பிண்டமாக இருக்குமா, எங்கெங்கே என்னென்ன இருக்குன்னே தெரியாதான். ஒரு கண்ணு இங்கே பார்க்குமா, ஒரு கண்ணு அங்கே பார்க்குமா, போகிறதுக்கு கொம்பு வேற இருக்குமா. இப்படிலாம் பலதரப்பட்ட ராட்சசிகளுடைய வர்ணனை பாவம் உட்காந்துட்டு மெனக்கட்டு வால்மீகி சொல்லிட்டு இருக்கார் ஒவ்வொருத்தையும். அந்த சர்க்கத்தை படிச்சுட்டா கூட ராத்திரி தூக்கம் வராது தெரியுமோ. சா ராட்சசி பிகி, பேர்பட்ட ராட்சசிகள் எல்லாம் உட்காந்துண்டு கூடவே உட்காந்துண்டு ஒரு க்ஷணம் கூட இன்னண்ட விடாம. கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். எப்போது பார்த்தாலும் ஏதாவது திட்டிண்டு வெசுண்டு சுள்ளுன்னு விழுந்துண்டு இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது என்ன ஒரு டார்ச்சர் இது. இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது இதனுடைய மத்தியில் உட்காந்துட்டு ஒத்தி பொறுமையாக சகிச்சுண்டு எதையுமே பாராட்டிக்காம ஒத்தி இவ்வளவுத்தையும் தாங்கிண்டு இருக்கா அப்படின்னா அதுவே பெரிய தபஸ். அதுவே பெரிய தபசு தானே.
அவருக்கு மனசு பூரா ஒரே லட்சியம் ஸ்ரீராமபிரான். அவர் எப்படி இருக்காரோ, என்ன பண்ணிட்டு இருக்காரோ, எப்போ வரப்போறார் எப்போ வரப்போறார் அப்படிங்கிறது மட்டும்தான் அவன் மனசுல இருந்துட்டு இருக்கு. ஆஞ்சநேயர் இப்படி பார்த்த உடனேயே என்ன நினைச்சுக்கிறார்னா, எப்பேற்பட்ட இந்த சீதை அயோனிஜையாக இந்த ஜனகர் மகாராஜன் கையில எடுத்து வளர்த்தாரே, அந்த தேவியை நான் இப்ப பார்த்துட்டேன். எந்த தேவி நிமித்தமாக ஸ்ரீராமபிரான் சிவதனுர் பங்கம் பண்ணு இந்த தேவியினுடைய கரத்தை பிடித்தாரோ, அப்பேற்பட்ட தேவியை பார்த்துட்டேன். எந்த ஒரு தேவி 12 வருஷம் ஸ்ரீராமரோட கூட அயோத்தியால கிரகஸ்தாசிரமத்துல இருந்து குடும்பம் நடத்தின்னு இருந்தாலோ, அந்த தேவியை நான் பார்த்துட்டேன். ராமர் இங்கேருந்து வனவாசம்னு கிளம்பும் போது நானும் வரத்தான் வருவேன்னு அவரோட கூட கிளம்பி வந்தாலே, அந்த தேவியை நான் இப்ப பார்த்துட்டேன். எந்த தேவி நிமித்தமாக ஸ்ரீராமபிரானுக்கும் சுக்ரீவனுக்கும் சக்கியம் ஏற்பட்டதோ, எந்த தேவியை தேடும் நிமித்தமாக சகல கோடி வானரர்களையும் அவர் அனுப்பி வைத்தாரோ, எந்த தேவியை தேடும் நிமித்தமாக இந்த பெரிய சதயோஜன விஸ்தீர்ணமான சமுத்திரத்தையும் தாண்டி அடியே நீங்க வந்திருக்கிறேனோ, அப்பேற்பட்ட ஒரு தேவியை இப்போது நான் பார்க்கிறேன். அனசூயா, அருந்ததி முதலிய மகா பதிவிரதைகள் எல்லாம் எந்த தேவியை கொண்டாடினாலோ, எந்த தேவி ஸ்ரீராமபிரானுக்கு பிராணனானவளோ, அவளை நான் இப்போது பார்த்துட்டேன் அப்படின்னு எல்லாம் மனசுக்குள்ள அனுசந்தானம் பண்ணிக்கிறார். தர்மமே காத்ததோ ஜனகண்ணல் வினை, கர்மமே காத்ததோ கற்பில் காவலோ, அருமையே அருமையே ஆரிது ஆற்றுவர் ஒருமையே, எம்மனோர்க்கு உரை கற்பாலதோ. கம்பன் சொல்றார், தர்மமே காத்ததோ ஜனகண்ணல் வினை, கர்மமே காத்ததோ. எந்த தர்மத்தை ரட்சிக்கணும் நீ கிளம்பறையோ, அந்த தர்மம் உன்னை ரட்சிக்கட்டும் அப்படின்னு கௌசல்யா அம்மா அனுப்பி வச்சாலே ஸ்ரீராமபிரான. இந்த தர்மம் அப்படிங்கிறது சுயமே தார்மீகர்களை ரட்சிக்க கூடியது. தர்மோ ரட்சதி ரட்சிதா அப்படின்னு அப்பேற்பட்ட ஒரு தர்மம் இங்கு சீதையினுடையது பாதிவிரத்தியமாகிய தர்மம். அதுவே அவளுக்கு காவலாக இருக்கு. இல்ல இந்த ஜனக மகாராஜன் பண்ணதாகிய புண்ணிய கர்மாக்கள் என்னென்ன உண்டோ அதெல்லாம் மைதிலி ஜானகி ஆகிய இவளை ரட்சிச்சுண்டு இருக்கோ. என்னன்னு சொல்வேனா? தர்மம் காத்தன்னு சொல்வேனா, இல்லை புண்ணிய கர்மம் காக்கிறதுன்னு சொல்வேனா, இல்லை பாதிவிரத்தியம் காக்கிறது அப்படின்னு சொல்வேனா? ஏதாவது சொல்லணும்னு தோன்றது, ஆனால் என்ன சொல்றதுன்னு தெரியல, வாக்கு இல்லை, வாச்சோம கோச்சரமா இருக்கு. ராமாயணம்னு பேர் வச்சாரே தவிர இந்த காவியத்துக்கு உள்ள போய் சொல்லிவிட்டார் சீதாயாச்சரிதம் மகத்து அப்படின்னு. சீதாதேவினுடைய அப்பேற்பட்ட பாதிவிரத்தியத்தை நிலைநாட்டுறதுக்காகத்தானே இப்பேற்பட்ட இந்த சரித்திரமே. இந்த சரித்திரமே அதுக்காகத்தானே. அவள் தானே அவ்வளோ வசத்தி. அவனை பத்தி பேசணும் அப்படின்னு கிளம்பினா இதமித்தம்னு சொல்லிட முடியாதான். ஒரு கால் ராமரை பத்தி பேசினா கூட பேசி முடிச்சுடலாமாம், தேவியை பத்தி பேசிட முடியாதான். இந்த நிலையில சேதியை பார்த்த உடனே என்ன தோணிப்படுத்த இருக்குன்னா, துஷ்கரம் கிருதவான் ராமஹா. இப்பேற்பட்ட அருமையான சீதா தேவியை பிரிந்து ஸ்ரீராமச்சந்திரன் எப்படி உயிர் தாங்கி இருக்காரோ தெரியலையே அப்படின்ற அளவுக்கு யோசிச்சுட்டான். அப்பேற்பட்ட ஒரு தேவி, தேவியினுடைய மகிமையை பத்தி சொல்லணும்னு சொன்னா 2 பேரும் சொல்லலாமா? கவீஸ்வர கபீஸ்வரவ் அப்படின்னு. யார் 2 பேரு? ஒன்று ஆஞ்சநேய சுவாமி சொன்னா சொல்லலாம், இல்லை வால்மீகி பகவான் சொன்னா சொல்லலாம். அவ 2 பேருமே கை விரிச்சாச்சுன்னா நாம எல்லாம் எம்மாத்திரம். எம்மனோர்க்கு உரை கற்பாலதோ. அருமையே அருமையேன்னு சொல்றதை தவிர வேற சொல்றதுக்கு வாக்கு இல்லை அப்படின்னு விட்டார். அப்படியே பார்த்துட்டு இருக்கிறார். இப்படி பார்த்துட்டே இருக்கும்போதே அங்கேருந்து பெரிய ஒரு புறப்பாட்டுக்கு வேண்டிய ஏற்பாடுகள்லாம் நடக்கிறது. தீபங்கள்லாம் ஏத்துறா, புஷ்பங்கள்லாம் விரிக்கிறா. யாரோ வரார் போல் இருக்கே, என்னது இது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறார் ஆஞ்சநேய சுவாமி.
பார்த்துட்டே இருக்கும்போதே ராஜ பேரிக்கைகள்லாம் முழங்க, ராட்சசிகள் எல்லாம் கையில் தீபங்கள்லாம் ஏந்துண்டு வர, ராவணேஸ்வரன் அங்கேருந்து வரான் சீதையை பார்த்து பேசுறதுக்காக. இப்படி வந்து நிற்கிறான் எதிர்த்தாப்புல. அவன் வரான் அப்படிங்கச்சியே இவளுக்கு உடம்பெல்லாம் அருவருப்பாக இருக்கு, நடுங்கிறது, நர்வஸாக இருந்தான். பிரவாதே கதலியதா. அவகிட்ட பயமாவது கையமாவது பயம்னு இல்லை, கம்பன் சொல்றார் கூசி கூசி பேசலுற்றான் அப்படிங்கிறார். பின்ன ஏன் அப்படின்னா, தன்கிட்ட தவறான ஒரு எண்ணம் உடையவனான ஒரு பரபுருஷன் அவன் வந்து நிற்கும் போது இவளுக்கு கூச்சமாத்தானே இருக்கும். என்ன இருந்தாலும் பட்டுன்னு இப்படி திரும்பினா நிறைய புல்வெளிகள் தானே, ஒரு புல்லை புட்டிங்கினா அதை ஏத்தாப்புல போட்டு பேசுறாளாம். திருணமந்தரத கிருத்வா பிரத்யுவாச்ச சுசிஸ்மிதா. பயம் இருந்தா சிரிப்பலான்னு சுச்சிஸ்மிதா. சிரிச்சுண்டா, ஒரு இளக்காரமா ஒரு பார்வை பார்த்தா, இந்த புல்லை பிடுங்கி போட்டாலே ஏன் போட்டான்னா, அவனுக்கும் தனக்கும் ஒரு இடையில ஒரு ஸ்கிரீன் இல்லை. தான் எப்பேற்பட்ட ராஜஸ்திரி, கோஷா நியமம் உள்ள அயோத்தியினுடைய யுவராணியாச்சே, இந்த ஒரு ஸ்கிரீன் இருக்கட்டும் இடையில அப்படின்னு அதை போட்டுண்டாலாம். திருணமந்தரத கிருத்வா. தர்மா தர்ம வியவஸ்தை இல்லாம நிக்கிறையே, உனக்கு வந்து நீ பசு, அதனால புல்ல போட்டேன் அப்படின்னு போட்டாலாம். திருணமந்தரத கிருத்வா. அல்ல, ஒரு கால் ராமர் இல்லை அப்படின்னு நினைச்சுண்டு என்கிட்ட நெருங்க வந்தேன்னு வச்சுக்கோ பயல, இந்த க்ஷணம் எப்படி அவர் ஸ்தம்பத்திலேருந்து தூண்லேருந்து வந்தாரோ அன்னைக்கு ஹிரண்யகசிபு வதம் பண்ணுறதுக்கு, அது மாதிரி இன்னைக்கு நினைச்சா புல்லுலேருந்தே வந்துருவார் பயலே, ஜாக்கிரத அப்படிங்கிறாளாம். திருணமந்தரத கிருத்வா பிரத்யுவாச்ச. அவன் பேச தொடங்கினது எல்லாம் வெறும் அபத்தமான பேச்சு. அதை எல்லாத்தையும் பொறுமையாவே தான் சகிச்சுட்டே தான் கேட்டுன்னு இருக்கா தேவி. என்ன சொல்றான் அவன், நானும் உன்னிடத்துல வந்து தினமும் தினமும் கெஞ்சுன்னு கிடக்க, என்னை நீ மதிக்கவே மாட்டேங்கிற, நீ நான் பேச்ச கேட்டு நான் சொல்றத நீ இணங்கிட்ட எனக்கு அப்படின்னு சொன்னா, மந்தோதரியும் காட்டிலும் உன்னை வசத்தியா வச்சுப்பேன், மமாகிர மகிஷி பவா. எப்பேற்பட்ட ஐஸ்வர்யம் இங்க என்கிட்ட இருக்கும், எல்லாம் உனக்கேத்தான்னு வச்சிருக்கேனா. ஒரு கால் உங்க அப்பா ஜனக மகாராஜா கேட்டாலும் நான் வந்து மாசமாவோ இல்லை அவருக்கு எவ்வளோ வேணுமோ எல்லாம் அனுப்புறதுக்கு காத்துன்னு இருக்கேன். என் கையிலேருந்து தப்பிச்சு ஒரு காலும் நீ வந்து ராமபிரானை போய் அடைஞ்சுடலாம்னு திட்டம் போடாதே, நடக்காது. எம்மாத்திரம் ராமன் என்கிட்ட ஒரு க்ஷணத்தில் அவனை நான் வதம் பண்ணிடுவேன், எப்படியும் என் கையில் அவன் தப்பிக்க முடியாது. இந்த மாதிரி வளர்றான். அவன் மாட்டுக்கு லிஸ்ட்டு போட்டு வளர்ந்துட்டே இருக்கான். எங்கேயாவது குழந்தைகள் அக்கம் பக்கத்தில் போய் நாலு கெட்ட வார்த்தை கற்றுட்டு வந்து அம்மாக்கிட்டேயே பேசும். சம்டைம்ஸ் ஆற்றுல பேசிட்டுனா உடனே அம்மாவுக்கு உடனே கோபமாக வரும், சிரிப்பு தானே வரும். அது மாதிரி சுச்சி ஸ்மிதா சிரிச்சுக்கிறா. ஜனக மகாராஜாவா, அவன் ஆத்ம ஞானி, அவருக்கு நீ கஜானையிலேருந்து மூட்டை கட்டி அனுப்ப போகிறத அவர் வாங்கிக்க போகிறாரா? நல்ல கதையாக போச்சு. இல்லை, உனக்கு நான் எல்லா ஐஸ்வர்யத்தையும் கொடுக்குறேன், நீ வேற, நானே ஏற்கனவே எல்லா ஐஸ்வர்யத்தையும் எல்லாருக்கும் கொடுக்கக்கூடியவளே நான் தான், சாட்சாத் மகாலட்சுமி. சாட்சாத் மகாலட்சுமியை வச்சுட்டு இவன் இதை கொடுப்பேன் அதை கொடுப்பேன், இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன். ஒரு காலம் நீயும் ராமரும் சேரவே முடியாது அப்படின்றானே. இவன் சொல்றா, அனன்யா ராகவேணாகம் பாஸ்கரேன பிரபாயதா. நாங்கள் பிரியவே இல்லையே, நாங்கள் பிரிஞ்சாதானே நீ சேர முடியாதுன்னு சொல்றதுக்கு, நாங்கள் ஏற்கனவே சேர்ந்தே தான் இருக்கோம், இருக்கிறதே சேர்ந்தே தான் இருக்கும். எப்படி சூரியனை விட்டு சூரியனுடைய பிரப ஒளி அதை பிரிக்க முடியாதோ, அதுபோல் நானும் ராமரும் எப்போதும் சேர்ந்தே தானே இருக்கோம். ஏன்பா உனக்கு புத்தி சொல்லு, உங்கள் ஆற்றுல யாருமே கிடையாதா, பெரியவானே கிடையாதா உங்கள் ஊரில்? இஹ சந்தோ நவாசந்தி சதோபானானு வர்த்தசே ததா ஹி விபரீதாதே
புத்தி ஆச்சார வர்ஜிதா. சாதுக்கள் இல்லைன்னு சொல்ல முடியாதே. லங்கையும் சுபிக்ஷமா இருக்கு, லங்கையிலேயும் நன்னா மழை பொழியறது. ஏதோ 4 சாதுக்கள் இருக்கவே செய்தானே மழை பொழியறது. சாதுக்கள் இல்லைன்னு சொல்ல முடியாதே. இருக்கிற சாதுக்களுடைய வார்த்தையை நீ மதிக்கல அப்படின்னு சொல்லலாம். உனக்கு நல்ல உபதேசம் பண்ணா அதை நீ ஏற்க மாட்டேங்கிற. உனக்கு எடுத்து சொல்லி உபதேசம் பண்ணறதுக்கு மனுஷாலும் இல்லை, அப்படி சொன்னாலும் நீ ஏற்க மாட்டேங்கிற அப்படிங்கிறா தேவி. எவ்வளோ உபதேசம் பண்ணியாச்சு, எவ்வளோ பேர் ஏத்துண்டாச்சு அப்படிங்கிறது ஒரு பக்கம் போக, இங்கே தானே தன் திருவாயால் சீதாதேவி இந்த ராவணனை வச்சுண்டு 10 மாச காலம் பொறுமையாக இருந்து இவனை எப்படியாவது சரி பண்ணிடலாம் தான் அவள் ட்ரை பண்ணுறான். இவனை திருத்திடலாமே, ஏன்னா அவர்கிட்ட சொல்லி பார்த்தா அந்த குழந்தையும் விட்டுடலாமே, அவனையும் விட்டுடலாமே, போனா போகிறது அடிக்க வேண்டாமேலாம் சொல்லி பார்த்தா அவர் கேட்குறதா இல்லை. எப்போ ரிஷிகளுக்கு ஹிம்சை பண்ணுறானோ அப்போ ராட்சசால ஒழிச்சே கட்டுவேன் அப்படின்றார். அவரை தான் மாட்டேங்கிறார், பிடிவாதமாக இருக்கார். சீதை இவனையாவது சரி பண்ணலாமேன்னு. அப்பா ஒன்று சொல்வார், புள்ள ஒன்று சொல்வார், நடுப்புற மாட்டேன்ட்டு அம்மா எப்படி தவிப்புல குடும்பத்தில், அதுபோல் இவனை நிற்க வச்சுண்டு இவனுக்கு இப்படி ஒரு உபதேசம் பண்ணுறா பாருங்கோ. விதிதஸ்ய ஹி தர்மஜ்ஞா சரணாகத வத்சலஹ தேன மைத்ரீ பவது தே யதி ஜீவிதுமிச்சசி. ராவணா, எப்பேற்பட்ட பிரபு அவர் தெரியுமா? சரணாகத வத்சலன். அண்டினவர்கள் யார் வந்து நின்றாலும் அவர்கள்கிட்ட இருக்கக்கூடிய எந்த தோஷத்தையுமே பார்க்காம அத்தனை பேருக்கும் அபயம் அபயம் அபயம்னே இருக்கக்கூடிய யாரா இருந்தாலும் சரி. தோஷோ எத்யபி அப்படின்னு குற்றம் இருந்தாலும் அவர்களை கைவிட மாட்டேன்னு நிற்கக்கூடிய பிரபு. அப்பேற்பட்ட சரணாகத வத்சலனை நீ போய் சரணம் அடை அப்படி சொல்லலை. சரணம் அடைன்னு கூட சொல்லலை, ஏன்னா இவன் சரணம் பண்ண மாட்டான்னு அவளுக்கே தெரியும். அந்த அளவுக்கு கூட போல. நீ தேன மைத்ரி பவது தே, ஒரு நட்பு பாராட்டிண்டு நண்பன் அப்படிங்கிற ரீதியில சக்கியத்தோடு நீ கிட்ட போனா கூட நண்பனா உன்னை ஏத்துடுவரேப்பா. சரணம்னு அடையாட்டா கூட பரவாயில்ல, சக்கியம்னாவது நீ போயேன். எதி ஜீவிதுமிச்சசி, ஒரு கால் வாழணும் அப்படின்னு உனக்கு ஆசை இருக்கும் பட்சத்துல நீ அவரிடத்துல சக்கியமாவது போயிடு. என்ன அவரிடத்துல ஒப்படைச்சிட்டு நீ நண்பன்னு போயிட்டேன்னா நீ பேர்பட்ட ஒரு குற்றம் பண்ணையே, என்னையே இங்க தூக்கின்னு வந்து வச்சிருக்கையே, அதை கூட மன்னிச்சுடுவார். அதை கூட மன்னிச்சுடுவார், உன்னை ஏத்துண்டுடுவார். அதனால ஜாகிரதை பயலே அப்படிங்கிறான். எப்போதுமே ஒரு அம்மா சமாதானமாக பேசியும் அவனை ஒத்துக்க வைப்பா. கன்வின்ஸ் ஆகலைன்னு சொன்னால் 4 அரை விட்டும் ஒத்துக்க வைப்பான் இல்லையா? அதனால் அடுத்து சீரி பேச தொடங்கினா, அசந்தேஷாத்து ராமஸ்ய தபசானுபாலனாத் நத்வாம் குருமி தசக்ரீவா பஸ்ம பஸ்மார்க தேஜசா. இந்த க்ஷணமே உன்னை பொசுக்கிடுவேன், என்னால் முடியாது அப்படிங்கிறது கிடையாது. நினச்சேன் அப்படின்னா சங்கல்பம் மாத்திரேன்னு ஆடே இல்லாமல் பண்ணிட முடியும் எனக்கு. ஆனால் நான் பண்ணலை. என் தபஸில் நான் இருக்கணுங்கிறதுக்காக இருக்கேன். ஏன் பண்ணலாமே, முடியுமே. பொசுக்கிருக்க முடியாதுங்கிறது கிடையாது. ஆனால் ஒன்று, பொசுக்கிறது பிரமாதம் கிடையாது, பொறுமையாக இருக்கா பார்த்தேளா, அதுதான் ஆச்சரியம். அதுதான் ஆச்சரியம். இங்கே என்ன சொல்லிவிட்டா அப்படின்னா, அசந்தேஷாத்து, ராமரை அப்படி விரும்பாததுனால அப்படின்னுட்டான். ராமரை எனக்கு அப்படி உத்தரவிடலை, ஏன் அவனை நீயே பார்த்துக்கோமா, நீயே வதம் பண்ணிடு அப்படின்னு அவர் சொல்லலை, அதனால பொறுமையாக இருக்கேன்றா. அப்போ என்னன்னா, இவா 2 பேருக்குள்ளே உள்ளுக்குள்ளே ஏதோ சீக்கிரட்டாக ஒரு சம்பாஷணை இருந்திருக்கு போல் இருக்கு. நீ வேணா போய் 10 மாதம் அவனை போய் சரி பண்ணி பாரு, முடியலன்னா நான் வந்து பார்த்துக்கிறேன்னு சொல்லியே அனுப்பியிருக்காரோ அப்படின்னு தோணும்படியா இருக்கு. அசந்தேஷாத்து ராமஸ்ய
தபசானுபாலநாத்து, ஒரு வழி பண்ணிடுவேன், உன்னை பஸ்மம் ஆக்கிடுவேன் அப்படி இப்படி கூச்சுண்டாலோ இல்லையோ ஷீரா தேவி நடுநடுங்கி போனா. அவன் அந்த நடுக்கத்தை தனக்குள்ளேயே வச்சுண்டு அவளை பார்த்து மிரட்டினா. அங்கே இருக்கக்கூடிய ராட்சசிகளை பார்த்து சொன்னா, இவளுக்கு இவ்வளோ நாள் டைம் கொடுத்தாச்சு, என் பேச்சை மதிக்கலாவோ, எனக்கு இணங்கலை, இனி நான் ரொம்ப நாள் பொறுத்திருக்க மாட்டேன், 2 மாசம் அவளுக்கு நான் உயிர் பிச்சை கொடுக்குறேன், அதற்குள்ளுமே எனக்கு இணங்கலை அப்படின்னு சொன்னால் கால வேலை ஆகாரத்துக்கு இவளை வெட்டி வதக்கி போட்டுரு, பிராணம் வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் மாட்டுக்கு போகிறான். அவனுடைய மனைவி தானியமாலினி அப்படிங்கிறவோ சீதை கிட்ட பரிவு உடையவள் தான். இவளை பார்த்து கண்ணை காட்டின்ண்டே ராவணனை கையை பிடிச்சி அழிச்சுன்னு போயிட்டா. நாங்கள்லாம் இருக்கோமே, எங்கெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு புரியலையா யாருன்னு, என்னமோ ஒரு மனுஷச்சி, அவகிட்ட போய் நீங்கள் மாட்டுக்கு கெஞ்சின்னு இருக்கலே, வாங்கோ ராட்சசாளுக்கு ராட்சசா நம்ம தானே கரெக்டாக இருக்கும் அப்படின்னு அவன் கூட்டுன்னு போயிட்டான். இந்த ராட்சசுகள்லாம் சீதையை தொடர்ந்து வெய்ய ஆரம்பிச்சுட்டான். அத்தனை பேரும் எப்பேற்பட்ட ராட்சசேஸ்வரன் ராவணன்னா சும்மாவா, எல்லாரும் அவனை பார்த்து நடுங்கிறான். அவனை பார்த்து நீ என்னமா வெறும் புல்ல புடிங்கி போட்டு பேசுற, அவ்வளோதான் மதிக்கிறியா நீ அவனை, உன் கண்ணை பிளந்தா என்ன, உன் ஹிருதயத்தை புடுங்கினா என்ன அப்படின்னு அத்தனை பேரும் கத்த ஆரம்பிச்சான். கர்ண கொட்டூரமா இருக்கு, இதெல்லாம் சகிச்சுன்னு இருக்கா. இவ்வளவும் சகிச்சுட்டு இருக்கக்கூடிய தேவியால ஒரு சொல்ல மட்டும் தாங்க முடியல. அடிக்கடி இந்த ராட்சசியெல்லாம் சொல்லுவா இத, ராவணம் பஜ பர்த்தாரம் அப்படின்னு சொல்றாளாம். ராவணனையே கணவனாக அடை அப்படின்னு. அதை மட்டும் தேவிக்கு ஹிருதயத்தை பிளக்கிறது, வயத்தை பிசைறது, என்னமோ பண்றது, அந்த சொல்ல மட்டும் கேட்க முடியல. தன் தைரியம் இழந்து போயிட்டா. அர்த்தராத்திரி ஆயிடுத்து. அழுதுண்டே இருக்கும்போதே திடீர்னு இந்த திரிஜட்டாக்கு ஒண்டி ஒரு சொப்பனம் கிடைச்சது, திவ்ய சொப்பனம். அவ கண்ணை முழிச்சுண்டா. அங்க இருக்கக்கூடிய ராட்சசிகளை பார்த்து சொன்னா, எல்லாரும் திட்டாதீங்கோ, யாரும் திட்டக்கூடாது, தேவியை நிறுத்துங்கோ. சீதாதேவி சாமானியப்பட்டவோ இல்லை. நான் ஒரு கனா கண்டேன். அந்த கனவுல ராமர் அங்கேருந்து வந்து யுத்தம் பண்ணி சீதையை அழைச்சிட்டு பெரிய விமானத்துல திரும்பி போறத கண்டேன். அம்மட்டும் இல்லை, ராவணன் அழியறதையும் நான் பார்த்தேன், விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் நடக்கிறதையும் பார்த்தேன், அவர் ராஜாவா ஆகிறத. அதை தொடர்ந்து இன்னொரு சொப்னம் கண்டேன். அந்த சொப்னத்துல பெரிய ஆதிசேஷன்ல ஸ்ரீராமரே அனந்த பத்மநாபனாக பள்ளி கொண்டு இருக்கிறதையும், சீதாதேவியே மகாலட்சுமியாக திருவடி ஒத்துறதையும் பார்த்தேன். பெருமாளும் பிராட்டியுமே தான் இப்போ ஏற்பட்ட லீலையை நம்மக்கிட்ட பண்ணுறாங்கிறத புரிஞ்சுக்கோங்கோ. இனி யாரும் சீதாதேவியை கடும் சொற்களால் திட்டக்கூடாது அப்படின்னு அந்த திரிஜட்டா சொன்னாலோ இல்லையோ, இவர்கள்லாம் ஒருத்தருக்கு பார்த்துண்டா வீண்டு கும்பிடு, அவளுக்கு நமஸ்காரம் பண்ணு, மன்னிப்பு கேட்டுக்கோ அப்படின்னா, ஐயோ மன்னிப்பா அது எப்படி கேட்கறது, மன்னிப்பு கேட்டே பழக்கம் கிடையாது இவளுக்கு. அதோட இத்தனை நேரம் யாரை திட்டுன்னு இருந்தாலும் அவள்கிட்ட என் மன்னிப்பு கேட்கணும்னு எப்படி கேட்கறது அப்படின்னு ஒன்றுக்கு ஒன்று பார்த்துக்கிறது. இந்த திரிஜட்டா இவளே பிரணாமம் பண்ணி காட்டுறா. பிரணிபாத பிரசன்னாயி மைதிலி ஜனகாத்மஜா அலம் ஏஷா பரித்ராத்தும் ராட்சசீர் மகதோ பயாத்து. பேராபத்து பெரிய பயத்திலேருந்து நம்மளை ரட்சிக்கிறதுக்கு இவள் ஒருவேளை போதுமானவள். 2 பேர்ல யாராவது ஒருத்தர் அபயம் கொடுத்தா போறோம் அப்படின்னு அர்த்தம். ஒன்று பெருமாள் கொடுக்கணும், இல்லை பிராட்டி கொடுக்கணும், யாராவது ஒருத்தர் அபயம் கொடுத்துட்டாலே போறோம் அப்படின்னு தானே அர்த்தம். அப்படி இல்லை. பிரணிபாத பிரசன்னாஹி மைதிலி ஜனகாத்மஜா அலம் ஏஷா. சீதாதேவி அபயம் கொடுக்கணும்னா சீதாதேவியே சுயமே தானே கொடுத்துருவோம், சாட்சாத்தா கொடுத்துருவோம். ஆனா ஒரு கால் பெருமாள் அபயம் கொடுக்கணும்னு வச்சுப்பான், அப்ப அவரே போராதான், அவரே போராது. ஏன்னா அவர் வந்து நிற்கும் போதே
இவங்கிட்ட என்னென்னலாம் இருக்குன்னு எல்லாத்தையும் பார்த்து தான் மார்க் போடுவார் அவர். பார்த்து தான் மார்க் போடுவார். அதனால அதற்கான தண்டனைகளும் உண்டு, அனுகிரகமும் உண்டு, ரெண்டும் உண்டு பெருமாள் கிட்ட போனோன்னா. அப்போ என்னன்னா, பெருமாள் கிட்ட போய் பிரபத்தின்னு நிற்கும்போது கண்டிப்பாக தாயாருடைய ஒரு அனுகிரகம் இருந்தால்தான் பெருமாள் கிட்டையும் நெருங்க முடியும். பெருமாள் நமக்கு அபயம் கொடுக்கணும்னா கூட தாயார் வேணும். தாயார் நமக்கு அனுகிரகம் பண்ணணும்னா தாயாரே போரும், பெருமாள் வேண்டாம். ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு பெருமாள் வேண்டாம். அப்படிங்கிறது தான் அலம் ஏஷா பரித்ராத்தும் ராட்சசீர் மகதோபயாத். அப்போ அந்த தேவியை நம்ம பிரசன்னமாக்கணும்னா என்ன பண்ணணும்? உருண்டு உருண்டு அங்க பிரதட்சணம் பண்ணணுமா, இல்லை மலை ஏறி முட்டி போட்டு ஏறி வரணுமா, விழுந்து நமஸ்காரம் பண்ணணுமா, என்ன பண்ணணும்னா அதெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம். பிரணிபாத பிரசன்னாகி ஒரே ஒரு நமஸ்காரம். நமஸ்காரம் அப்படின்னு சொல்லுவா சில பேர், சேவிக்கிறது அப்படின்னு சொல்லுவா சில பேர். சேவிக்கிறதுலையும் ஒரு தடவை சேவிக்கிறது, 2 தடவை சேவிக்கிறது, 3 தடவை சேவிக்கிறது, 4 தடவை சேவிக்கிறது, அப்புறம் போரும்னு சொல்கிற வரைக்கும் சேவிச்சுட்டே இருக்கிறது. இதெல்லாம் உண்டு இல்லையா? அவ சம்பிரதாயப்படி சேவிக்கிறது உண்டு, எல்லாம் உண்டு இல்லையா? கிராமத்துலலாம் என்னன்னா இப்படி நிற்கும் போதே அந்த அம்மா அந்த குழந்தைய பார்த்து சொல்வா, பெரியவா உட்காந்துட்டு இருக்காங்க, விழுந்து கும்பிடு, விழுந்து கும்பிடு, நீ விழுந்து கும்பிடு அப்படிம்பாங்க. விழுந்து கும்பிடுறது அப்படின்னா என்னன்னா தண்டவத் பிரணாமம். ஒரு தடி, இந்த தடியை வச்சுட்டு தடி இப்படி விட்டாது பட்டுன்னு எப்படி விழுமோ அது போல இங்கே தான் குருநாதர் இருக்கார், இல்லை இங்கே தான் ராமர் இருக்காருன்னு பார்த்த உடனேயே பொத்துன்னு விழுந்து காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணிடுறது, விழுந்து கும்பிடுறது. என்ன உண்டோ அது போல விழுந்து கும்பிட்டா கூட போருமா. பிரணிபாத பிரசன்னா அது மாதிரி விழுந்து கும்பிட கூட இந்த ராட்சசிகளுக்கு தெரியாது. ஏன்னா இது வரைக்கும் முன்ன பின்ன பார்த்ததே இல்லை. யாரும் யாரையும் நமஸ்காரம் பண்ணி அவ பார்த்ததும் இல்லை, இவாளும் யாருக்கும் பண்ணதில்லை. அப்புறம் எப்படி தெரியும்? எப்படி தெரியும்? விழுந்து கும்பிடுறத சொல்லிவிட்டேங்க. ஆனால் பட்டர் சொல்கிறா, ரங்கநாயகி கிட்ட போய் கஸ்மேச்சித்து அஞ்சலி பரம், இந்த 2 கை இந்த ஒரு கை இதை சேர்த்து வைக்கிறதுக்கே ஐயோ இந்த குழந்தை இப்படி தூக்கிடுத்தே, கையை தூக்கி கும்பிடுத்தே அப்படின்னு பிராட்டி நினச்சிப்பாளாம். அதுவே ரொம்ப ஹெவியாக இருக்க போகிறதே அப்படின்னு நினச்சிப்பலாம். அப்படி நினைக்கக்கூடியவளான அப்பேற்பட்ட ஒரு மிருது ஹிருதயம், கருணா நிரம்பின ஹிருதயம் உடையவளான பிராட்டி இல்லையா? அதனால என்னன்னா இவ சேவிக்கட்டும், சேவிக்காமல் போட்டோம், எப்படி இருந்தாலும் அவன் மன்னிச்சே தான் இருக்கா. இந்த ராட்சசிகள்கிட்ட என்ன இருக்குது? ஏதோ இப்போ ராவணன் சொல்கிறான் திட்டின்னு உட்காந்துன்னு இருக்கு. நாளைக்கு விபீஷணன் நீ ஸ்தோத்திரம் பண்ணு புகழ்ந்து பாடுனா புகழ போகிறது. இதுகளுக்கிட்ட என்ன இருக்குது அப்படிங்கிற ஒரு மனநிலை தாயாருக்கு இருந்தாலும் அவ ஏசி பேசினதுக்கு தாயார்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கணுமா இல்லையா? அதனால திருஜட்டை அப்படி சொல்லி தராளாம். இப்போ இங்கே பார்த்தேன்னா அப்பேற்பட்ட ஒரு மகிமை தாயாருடைய தயா ஹிருதயம் எப்படி இருக்குங்கிறத காட்டுறது. இங்கே இவர்களை எல்லாம் திட்டுறத ஓஞ்சு போயிடுத்து. அவா பேசாமல் உட்காந்துட்டு இருந்தா, சும்மா உட்காந்துட்டு இருந்தாலே தூக்கம் வந்துடும். அது தூங்க ஆரம்பிச்சிருது. அர்த்த ராத்திரி ஆச்சு, இது தூங்கிட்டு இருக்கு. ஆனால் தாயாருடைய சீதாதேவியினுடைய ஹிருதயமோ இன்னைக்கு கலங்கிறது. யார் இந்த ராவணன்? இவன் எனக்கு 2 மாசம் உயிர் பிச்சு கொடுக்குறேன்றானே, என் பிராணகாந்தன் ராமர் இல்லையா? இவன் யார் எனக்கு உயிர் பிச்சை போடுறது? இவன் கொடுத்த உயிர்ல நான் எதுக்கு வாழறது? பிராணனை விட்டுடுறேன். இவ்வளவு காலம் நான் சகிச்சுண்டு இருந்தது, பிராணனை வச்சுண்டு இருந்தது என் பிரபு வருவார்னு தானே. முடியாது போல் இருக்கேன், இனிமே அவர் வரமாட்டார் போல் இருக்கேன், என்னை மறந்துட்டாரா? எங்க இருக்கார் இப்போ அவர்? அனன்ய தெய்வத்வமியம் க்ஷமாச்சே பூமௌ சையா நியமச்ச தர்மே பதிவ்ரதா த்வம் விபலம் அமேதம் கிருதம் கிருதக்னேஷ மானுஷானாம்.
ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।